அனுசரணை வழங்குவோர் செல்லிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். சிதறி கிடக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைக்க தமிழ் பொது வேட்பாளர் தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளதாக ப.ஆரியநேத்திரன் தெரிவிப்பு. நாடளாவிய ரீதியில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பம். 4 முச்சக்கர வண்டி சங்கங்கள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு. அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து அரசு பொய் கூறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. நாமல் சிந்தனை முன்னெடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் கருத்து. கடவுச்சீட்டு பிரச்சினைகளை 1 மாத காலத்திற்குள் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த அறிவிப்பு. ஆங்கில கால்வாயில் குடியேற்றவாசிகளின் படகு விபத்திற்குள்ளானதில் 12 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மைச் செய்தி. நாடளாவிய ரீதியில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமானது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாடளாவிய ரீதியில் இன்று காலை ஆரம்பமானது. இன்றைய தினம் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்றதுடன் நாளையும் நாளை மறுதினமும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற உள்ளது. மாவட்ட செயலகங்கள், தேர்தல் செயலகங்கள், சிரேஷ்ட உதவி மற்றும் உதவி போலீஸ் அலுவலகங்கள், போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம், உதவி போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம், போலீஸ் நிலையங்கள், விசேட அதிரடிப்படை முகாம்கள் மற்றும் விசேட போலீஸ் பிரிவினர் இன்றைய தினம் தபால் மூல வாக்களிப்பை மேற்கொண்டனர். நாடளாவிய ரீதியில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு 7,12,321 அரச ஊழியர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுதினம் முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரச நிறுவனங்களிலும் தபால் மூல வாக்குப்பதிவுகள் இடம்பெற உள்ளன. தபால் மூல வாக்குகளை குறித்த தினங்களில் செலுத்த முடியாதவர்களுக்கு செப்டம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகள் வாக்களிக்க மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கிளிநொச்சி போலீசார் போலீஸ் நிலையத்தில் தமது தபால் மூல வாக்குகளை பதிவு செய்தனர். இதேபோன்று வவுனியாவிலும் தபால் மூல வாக்குப்பதிவு இடம்பெற்றது. வவுனியா போலீசார் தங்களது தபால் மூல வாக்குகளை வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் செலுத்தினர். இதேவேளை முல்லைத்தீவில் தபால் மூல வாக்களிப்பு சுமூகமாக இடம்பெற்றது. மாவட்ட செயலகத்தில் உத்தியோகத்தர்கள் தமது தபால் மூல வாக்களிப்பை மேற்கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல்கள் அலுவலகம், விசேட அதிரடிப்படை முகாம் மற்றும் மாவட்டத்தின் நட்டாங்கண்டல், மல்லாவி, ஐயன்கன்குளம், மாங்குளம், ஒட்டுசுட்டான், புதுக்குடியிருப்பு, முள்ளியவளை, முல்லைத்தீவு, கொக்குளாய், வெளியோயா ஆகிய 10 போலீஸ் நிலையங்கள் என 13 வாக்கெடுப்பு நிலையங்களில் இன்று தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்றது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3,566 பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று மட்டக்களப்பில் சுமூகமான முறையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் மற்றும் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையம் ஆகியவற்றில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று காலை 8:30 மணிக்கு ஆரம்பமானது. மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளர் MBM ஜுபியானின் மேற்பார்வையில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் 290 உத்தியோகத்தர்களும், மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தில் 404 உத்தியோகத்தர்களும் தபால் மூல வாக்களிப்பிற்கு தகுதி பெற்றுள்ளனர். தபால் மூல வாக்களிப்பு செயற்பாட்டில் மாவட்ட செயலக மற்றும் போலீஸ் திணைக்கள உத்தியோகத்தர்கள் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களிப்பில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்தது. மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெற்றன. ஏறாவூர் போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். போலீஸ் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் கட்சிகள் சார்பில் பிரதிநிதிகளும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் நிலையத்திலும் இன்று தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்றது. காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் 96 போலீஸ் உத்தியோகத்தர்கள் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். வாக்கெடுப்பின் போது கட்சிகளின் முகவர்களும் கண்காணிப்பில் ஈடுபட்டனர்.
இந்த நிலையில் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல் இடம்பெறுவதற்கு அனைத்து தரப்பினரது ஒத்துழைப்பும் அவசியம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்றைய தபால் மூல வாக்களிப்பு குறித்த தகவல்களை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க டான் செய்தி பிரிவுக்கு வழங்கியிருந்தார். தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அனைத்து நாட்களும் மிகவும் தீர்க்கமான நாட்களாகும். சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல் இடம்பெறுவதற்கு அனைத்து தரப்பினரது ஒத்துழைப்பும் அவசியமாகும். அனைத்து தரப்பினரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டியது அவசியமாகும் என සමන් ශ්‍රී රත්නායක தெரிவித்துள்ளார். වෙන සම්බන්ධයෙන් ගත්තොත් මෙතන ප්‍රකාශයට පත් කරායින් පස්සේ ඡන්දය ප්‍රකාශයට පත් කිරීම දවස් දක්වා සෑම දවසක්ම තීරණාත්මක දවසක් මොනිදා සහ සාධාරණ මෙතන පවත්වාගෙන යාම සඳහා ඡන්දය දැමීම පමණක් නොවේ ඒ ඡන්දයට අදාළ සියලුම අපේක්ෂකයන් සහ පාර්ශ්වකරුවන් සියල්ලම තමන්ගේ යුතුකම මැනවින් තමන්ගේ ඒ දිනේදී කළ යුතු කාර්යභාරය නිසි ආකාරයෙන් ඉටු කිරීම සියලුම පාර්ශ්වයන්ගේ தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் இருந்து அனைத்து நாட்களும் மிகவும் தீர்க்கமான நாட்களாகும். சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல் இடம்பெறுவதற்கு அனைத்து தரப்பினரது ஒத்துழைப்பும் அவசியமாகும். அனைத்து தரப்பினரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டியது அவசியமாகும். 11 සහ 12 කින දින දෙක තුලදී ඔබගේ රාජකාරී කාර්යාලයේ පිහිටි දිස්ත්‍රික්කයේ දිස්ත්‍රික් තේරීම් බාර නිලධාරියාගේ කාර්යාලය කියන්නේ කච්චේරියේදී ඔබට ඡන්දය සලකුණු කිරීමට අවස්ථාව ලබා දීමට කමිටු සභාව සූදානම් වෙලා තිනවා. මා ඔබ සියලුම ඉල්ලීමක් කරනවා තම ගෞරවයෙන් මෙම அதேவேளை தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ டான் செய்தி பிரிவிற்கு கருத்து தெரிவித்தார். ඊළඟට ප්‍රදේශීය ලේකම් කාර්යාල වැනි ස්ථානවල ඡන්දය පැවැත්වෙනවා. ඒ අවශ්‍ය ස්ථානවලට தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் மையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பை வழங்கவுள்ளோம். அதேபோன்று வாக்களிக்க தவறியவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 11 மற்றும் 12ஆம் திகதிகளிலும் வாக்களிப்பு நிலையங்களுக்கான பாதுகாப்பை வழங்கவுள்ளோம். அந்த வகையில் போக்குவரத்து நடவடிக்கைகள், தேர்தல் மையங்களுக்கான பாதுகாப்பு ஆகிய அனைத்து விடயங்களையும் முன்னெடுக்கவுள்ளோம். நான்கு முச்சக்கர வண்டி சங்கங்கள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளன. நாட்டின் 4 பிரதான முச்சக்கர வண்டி சங்கங்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளன. அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கம், தேசிய டாக்ஸி முச்சக்கர வண்டி தொழில்துறை சங்கம், ஐக்கிய பயணிகள் போக்குவரத்து சேவை வல்லுநர்கள் சங்கம், மேல் மாகாண முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் என்பனவே ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளன. முச்சக்கர வண்டி சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் 1000 பிரதிநிதிகள் இன்று காலை கொழும்பு காலிமுகத்திடலில் ஒன்று கூடியதுடன் தங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததை அடுத்து அந்த இடத்திற்கு சென்ற ஜனாதிபதி அவர்களுடன் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டார். கடந்த 25 வருடங்களாக 4 நிறைவேற்று ஜனாதிபதிகளின் கீழ் தீர்க்கப்படாத முச்சக்கர வண்டி தொழில்துறை ஒழுங்குபடுத்தல் தொடர்பான பிரச்சினைக்கு 24 மணித்தியாலங்களில் தீர்வை வழங்கியமைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நன்றி தெரிவித்த முச்சக்கர வண்டி சாரதிகள் கடந்த காலத்தில் தங்களின் தொழில்களை மேற்கொள்ள முடியாமல் பல நாட்களாக எரிபொருள் வரிசையில் தவித்ததாகவும் அந்த நிலையிலிருந்து ஜனாதிபதியே தங்களை மீட்டதாகவும் தெரிவித்தனர். மீண்டும் அவ்வாறானதொரு நிலைமைக்கு முகம் கொடுக்க தாம் தயாரில்லை எனவும் அவர் தெரிவித்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2025ஆம் ஆண்டு முதல் முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கடனில் தவிக்கும் முச்சக்கர வண்டி சாரதிகளின் கடனை மீள செலுத்துவதை மறுசீரமைக்க அரசு மற்றும் தனியார் வங்கிகள் ஊடாக சந்தர்ப்பம் வழங்குவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து அரசு பொய் கூறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து அரட்டை அடிக்கின்ற அரசாங்கம் தொழில்துறை நடவடிக்கையில் ஈடுபடாத ஊழியர்களுக்காக வழங்கப்படும் என்று கூறிய 10,000 ரூபாயை கூட வழங்க முடியாமல் இருக்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சம்பள அதிகரிப்பு கோரி பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களுக்காக 10,000 ரூபாய் அதிகரித்து கொடுக்கப்படும் என்று கூறிய போதும் அதனை இன்னும் வழங்கவில்லை. பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடாதவர்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்போம் என பொய் கூறுகின்றார்கள். பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடாதவர்களுக்கு குறிப்பிட்ட தொகையை வழங்குமாறு அப்போது கூறினார்கள். அவ்வாறு வழங்க முடியாத தற்போதைய அரசாங்கம் அரசு சேவையில் உள்ளவர்களுக்கு எதிர்காலத்தில் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்க முடியாது.
அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு சுற்றறிக்கையின் ஊடாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என ஜோசப் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பை சுற்றறிக்கையின் ஊடாக வெளிப்படுத்த வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். මේ උද්ඝෝෂණයට ආපු චන්ද්‍රසේන කියන ගුරුවරයාගේ එක හැක් කන්දයි. එතකොට කිසිම සාකච්ඡාවක් කරේ නැහැ. කිව්වේ මොකද්ද? අපිට කිව්වේ පඩි වැඩි කරන්න බෑ. පඩි වැඩි කරනවා නම් වැට් එක වැඩි කරන්න ඕනේ. 118 වැට් එක 121 දක්වා වැඩි කරන්න ඕනේ කිව්වා. எமக்குரிய சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு கோரி பல்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்தோம். வீதியில் இறங்கி போராடினோம். அப்போது எம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. எமது கோரிக்கைகளை அரசாங்கம் நிராகரித்தது. இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அரச ஊழியர்களின் மீது திடீர் கருணை பிறந்துள்ளது. அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். தபால் மூல வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அவர் இவ்வாறான அறிவிப்பை வெளியிட்டுள்ளாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அரச ஊழியர்களின் மீது உண்மையான அக்கறை இருந்தால் சம்பள அதிகரிப்பை சுற்றறிக்கையினூடாக வெளிப்படுத்துமாறு நாம் கோரிக்கை விடுகின்றோம். நாமல் சிந்தனை முன்னெடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மஹிந்தவின் விஞ்ஞாபனத்தின் ஊடாகவே அரச ஊழியர்களுக்கு கௌரவமாக தொழில் புரியும் சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாமல் ராஜபக்ஷ மஹතා ඔබ වෙනුවෙන් දියුණු රටක් ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மாத்திரமே விஞ்ஞாபனத்தில் கூறிய விடயங்களை நடைமுறைப்படுத்திய ஜனாதிபதியாக வரலாற்றில் பதிவாகியுள்ளார். நாட்டை எவ்வாறு அபிவிருத்தி பாதைக்கு இட்டு செல்வது என்ற விடயம் தொடர்பில் மஹிந்த சிந்தனையில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை அவ்வாறே நடைமுறைப்படுத்தியமை போன்று நாமலின் விஞ்ஞாபனத்தில் உள்ள விடயங்களும் அவ்வாறாகவே நடைமுறைப்படுத்தப்படும். இன்று அரசு ஊழியர்களின் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறுகின்றது. அரசு ஊழியர்களுக்கு கௌரவத்துடன் தமது தொழிலை புரிய ஏற்ற சூழல் மஹிந்த ராஜபக்சவின் விஞ்ஞாபனத்தின் ஊடாகவே உருவானது. அந்த விடயங்களை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்லும் வகையில் தொழில்நுட்ப மாற்றத்திற்கு ஏற்றால் போல் மாற்றி அமைக்கக்கூடிய விடயங்கள் நாமல் ராஜபக்சவின் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஒரே பெயருடைய வேட்பாளர்களை களமிறக்கும் சதி திட்டம் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆகவே பொதுஜன பெரமுனவின் வேட்பாளருக்கு வாக்களிக்கும் போது நாமல் ராஜபக்ச என்ற பெயரை மாத்திரம் பார்க்காது அருகில் மொட்டு சின்னம் உள்ளதா என பார்த்து வாக்களிக்குமாறு வாக்காளர்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். කරන්න බැරි දේවල් කියන්නේ නැති මේ රට සංවර්ධනය කරන්නේ කොහොමද, මේ රටේ අනාගතය ඉදිරියට ගෙනියන්නේ කොහොමද කියලා. சிதறிக் கிடக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைக்க தமிழ் பொது வேட்பாளர் தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளதாக தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். சிதறிக் கிடக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டுவரும் நோக்குடன் தமிழ் பொது வேட்பாளர் தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நாட்டின் 9வது ஜனாதிபதியாக வரும் நபருக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் எனவும் தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் உள்ள டெலோ அலுவலகத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த ஊடக சந்திப்பில் டெலோ அமைப்பின் மாவட்ட அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் செயலாளருமான டேனியல் வசந்தனம் கருத்து வெளியிட்டார். நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதன் நோக்கம் என்பது தெளிவாக தெரிகின்றது. நாங்கள் கடந்த காலங்களிலே ஏமாற்றத்தின் விளைவாக இன்னும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாரில்லை என்பதை காட்டுகின்ற ஒரு களமாக இந்த தேர்தலை மக்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை, கடப்பாடு தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு இருக்கின்றது. இணைந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகூடிய வாக்குகளை அளித்து கடந்த காலங்களிலே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை காட்டுகின்ற போது நாங்கள் போராடிய ஓரினம் தொடர்ச்சியாக சுதந்திரமற்ற இருக்கின்றோம் என்ற விடயம் மூலமாக ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இணைந்த வடகிழக்கிலே ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு பெறுவதற்காக சர்வதேசம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அயல் நாடாக இருக்கக்கூடிய எங்கள் பாரத நாடு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு இழுகின்ற வாக்கு உங்களுக்கான வாக்காகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர அது எனக்கான வாக்காகவோ அல்லது இந்த பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் நோக்கத்திற்கான வாக்காக இல்லை. தமிழனாக இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் வடகிழக்கில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். சிதறி கிடக்கின்ற எங்கள் தமிழ் தேசிய கட்டமைப்பை
அல்லது தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரு கிடையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு நோக்காக நீங்கள் பார்க்க வேண்டும். இன்னும் நாங்கள் சிதறி இருப்போமாக இருந்தால், பிரிந்திருப்போமாக இருந்தால் இன்னும் பலர் எங்களை அவர்கள் சிதறடித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதாவதாக வருகின்ற ஜனாதிபதிக்கும் ஒரு பாடமாக இந்த தேர்தல் அமையும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களின் தற்போதைய பிரச்சனைகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறோம். இந்த தருணத்திலே எமது தமிழருக்கு எதிராக நிற்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. உதாரணமாக சுமந்திரன் அவர்களின் தலைமையிலே ஒரு அணியாக செயற்படுகின்ற தமிழரசு கட்சியிலே சஜித் பிரேமதாஸ் என்ற ஒரு சிங்கள இனவாத தலைவருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். இது ஒரு வெட்கப்படக்கூடிய விஷயம். எனவே தமிழீழ விடுதலை இயக்கம் வன்மையாக இந்த தருணத்திலே சுமந்திரன் அணியை கண்டிக்கின்றது. இந்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தமிழீழ விடுதலை இயக்கம் கேட்டுக்கொள்கின்றது. எனவே அவர்கள் இதை தேர்தலுக்கு முன்பாக அதை மாற்றி, தங்களது கருத்தை மாற்றி, தங்கள் முடிவை மாற்றி நமது பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். தமிழ் பொது வேட்பாளரின் நமக்காக நாம் என்ற தேர்தல் பிரசாரம் இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்கான இலக்காகவும் அடையாளமாகவும் இந்த தேர்தல் அமையும் என குறிப்பிட்டார். அத்துடன் தேர்தலின் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியுடன் மாத்திரமே பயணிப்பேன் எனவும் தெரிவித்தார். நிச்சயமாக தமிழ் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தல் என்பது நான் வெற்றி பெறுவதல்ல, இனம் வெற்றி பெறுவது என்பதுதான் எனது இலக்கு. ஆகவே இனம் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இனத்தின் அடையாளமாக நான் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். அந்த அடையாளத்தின் சின்னமாக சங்கு சின்னம் இருக்கின்றது. சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுக்கு நீங்களே வாக்களிப்பதுதான். சங்கு சின்னத்துக்கும் எனது பெயருக்கும் அளிக்கின்ற வெற்றி உங்களுக்கும் வெற்றிக்கு கொண்டு செல்லும். உங்களின் கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்கான ஒரு இலக்காக, ஒரு அடையாளமாக இந்த தேர்தலை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. நீங்கள் வாக்குச்சீட்டை எடுத்த உடனே 18வது இடத்தில் இருக்கின்ற சங்கு சின்னத்தை மாத்திரம்தான் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிய வேண்டும். நிச்சயமாக வாக்களித்து நீங்கள் எம்மை இனத்தின் வெற்றிக்காக ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக மீனவரின் பிரச்சனை என்பது ஒரு பாரிய பிரச்சனை. நாங்கள் இந்தியாவை பாய்த்துக் கொண்டு இந்த விடயங்களை நாங்கள் செய்யவில்லை. இந்தியாவை அணைத்துக் கொண்டு எங்கள் மீனவரின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த கட்டமைப்பு உறுதியாக இருக்கின்றது. நான் ஒரு கட்சியோடு நான் பயணிக்க மாட்டேன். நான் இலங்கை தமிழ் கட்சியுடன் தான் பயணிப்பேன். அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுக்கு அவர்கள் விளக்கங்கள் இருக்கின்றார்கள். சந்தர்ப்பம் வரும்போது நான் அவர்களுக்கு விளக்கத்தை கொடுப்பேன். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானித்திருந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஞா ஸ்ரீநேசன் இன்று பிரசாரத்தில் ஈடுபட்டார். மட்டக்களப்பு வாகரை சின்ன தட்டுமுனை கிராமத்தில் இடம்பெற்ற பிரசார கூட்டத்திலேயே ஸ்ரீநேசன் கலந்து கொண்டு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கூறியிருந்தார். இன்றைய பிரசார கூட்டத்தில் தமிழ் பொதுக்கட்டமைப்பு உறுப்பினர்கள், தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அருண் தம்பிமுத்து, முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச மக்கள் என பலர் பங்கேற்றனர். எங்களுடைய தாயக மண்ணில் சூடு சொரணை மானம் மரியாதை உள்ள தமிழர்கள் வாழ்வதாக இருந்தால் அவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலமாக நாங்கள் சூடு சொரணை உள்ளவர்கள், மானம் மரியாதை உள்ளவர்கள், கௌரவமானவர்கள் என்பதை காட்டுவதற்காக இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க கேட்கின்றோம். இந்த பொது வேட்பாளரை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று ஒருவர் போக்கரித்தார். இது ஒரு முட்டாள்தனமான வேலை என்று சொன்னார் ஒருவர். இந்த கருத்து சொன்னதன் பின்னர் தான் எமது மக்கள் சிந்திக்க தொடங்கினார். இந்த கருத்து மக்களின் மனதில் குத்தியது, நெஞ்சில் குத்தியது. அதன் பின்னர் அவர்கள் இந்த பொது வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும், வடக்கு கிழக்கு அதிகபட்சமான வாக்குகளை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிந்தித்தார்கள். நுவரெலியா மாவட்டத்தில் மிக குறைவான தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி நந்தன கலபடு தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் மிக குறைவான தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் தற்பொழுது அவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் நுவரெலியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி நந்தன கலபட தெரிவித்துள்ளார். இன்று காலை நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்காக நுவரெலியா மாவட்டத்தில் 19,747 தபால் மூல வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அந்த வாக்காளர்கள் இன்று முதல் நுவரெலியா மாவட்டம் முழுவதும் 200 வாக்களிப்பு நிலையங்களில் தங்களின் வாக்குகளை பதிவு செய்கின்றனர். தபால் மூல வாக்களிப்பு பணிகளுக்காக 120 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல் நிலைமையை பேணுவதற்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளதுடன் தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கை மிகவும் அமைதியான முறையில் இடம்பெற்று வருகின்றது. தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகள் நுவரெலியாவில் மிக குறைவாக பதிவாகியுள்ளது. நுவரெலியா தேர்தல் முறைப்பாட்டு பிரிவுக்கு 7 முறைப்பாடுகளே பதிவாகியுள்ளன.
கடுமையான முறைப்பாடுகள் எதுவும் கிடைக்கவில்லை. கிடைக்கப்பெற்ற அனைத்து முறைப்பாடுகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன என நுவர்லியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி நந்தன கலபட குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் யாழ்ப்பாணத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஜனசெத பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரருக்கு ஆதரவு கோரி யாழில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய பகுதியில் இன்று காலை பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஜனாதிபதி வேட்பாளர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரருக்கு ஆதரவு வழங்குமாறு கோரும் துண்டு பிரசுரங்கள் இதன்போது விநியோகிக்கப்பட்டன. பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் ஜனசத பிரமுனவின் ஆதரவாளர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் අද ජනාධිපති මැතිවරණයට ඇතැම් දේශපාලන පක්ෂ පුළුවන් තරම් මහා පරිමාණයෙන් කෝටි சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ஷ மற்றும் அன்ருகுமார் திசாநாயக்கி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்குகின்றனர். யதார்த்தமாக சாத்தியமாகாத விடயங்களை கூறி மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றனர். தமிழரசு கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியினர் உடன்படிக்கையில் செய்து கொண்டுள்ளனர். அந்த விடயங்களை இன்னமும் கூட வெளிவரவில்லை. தமிழ் மக்களின் உரிமைகள் தொடர்பிலோ அவர்களின் பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பிலோ குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா என வினவ விரும்புகின்றேன். 13ஆம் அரசியலமைப்பு திருத்தத்தை நீக்கப் போவதாக எவரும் கூறுவதில்லை. அதிகார பகிர்வு பற்றியே பேசுகின்றனர். மீண்டும் தமிழ் சிங்கள மக்களை பிளவுபடுத்தவே எத்தனிக்கின்றனர். தமிழ் கட்சிகள் இனவாதத்தை தூண்டி மக்களை பிளவுபடுத்த எத்தனிக்கின்றனர். பௌத்த மத குருக்களே உண்மையில் தமிழ் சிங்கள மக்களின் உரிமைகள் தொடர்பில் அதிக அளவில் குரல் கொடுப்பவர்கள் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். கிளிநொச்சியில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இருவரை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்ட இருவரும் இன்று முற்பகல் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது லஞ்சம் வழங்கியதாக குறிப்பிடப்படும் 60,000 ரூபாய் பணம் சான்று பொருளாக மன்றில் ஒப்படைக்கப்பட்டது. கிளிநொச்சி உருத்திரபுரம் சிவநகர் பகுதியில் அனுமதி பெறாமல் கட்டிடம் ஒன்று அமைக்கப்பட்டமை தொடர்பில் அதிகாரிகள் இருவர் 3,60,000 ரூபாய் லஞ்சம் கோரியதுடன் இதில் முதற்கட்டமாக நேற்று குறித்த கட்டட உரிமையாளரால் 60,000 ரூபாய் லஞ்சமாக வழங்கப்பட்ட போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினால் அவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் கூட்டணியில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என பிரபா கணேசன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் கூட்டணியில் தமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவர் பிரபா கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். சஜித் பிரேமதாச அவர்களுக்கு முழுமையான முறையில் ஆதரவு தெரிவிப்பதற்காகத்தான் நாங்கள் அதாவது மனிதநேய மக்கள் கூட்டணி என்ற பெயரிலே 3 பதிவு செய்யப்பட்ட கட்சிகளும் 25 பதிவு செய்யப்படாத கட்சிகளை இணைந்து நாங்கள் அவருடன் கையொப்பமிட்டிருந்தோம் உடன்படிக்கையிலே. ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு பிறகு நாங்கள் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கான எந்த ஏற்பாடுகளையும் அவர்கள் எங்களுக்கு செய்யவில்லை. எங்களை சரியான முறையில் அங்கீகரிப்பார்களே ஆனால் நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு பிரச்சாரத்தை முழுமையான முறையில் எடுத்து செல்வோம். பல மேடைகளிலே நான் பேசுவதை அவர் தடை செய்கின்றார், மனோகரன் அவர்கள் தடை செய்திருக்கின்றார் என்று கேள்விப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹெஹலிய ரம்புக்வெல தாக்கல் செய்த மனுவை ஒத்திவைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல தாக்கல் செய்த மனுவை மீண்டும் ஒத்திவைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தரமற்ற தடுப்பூசிகளை கொள்வனவு செய்தமை தொடர்பிலான விசாரணை முடியும் வரை தம்மை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி ஹெஹலிய ரம்புக்வெல இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். எவ்வாறாயினும் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நிசங்க பதுல கருணாரத்ன மற்றும் நீதியரசர் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் குழா இந்த மனுவை தொடர்வதற்கு அனுமதி வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பான உரிய தீர்மானத்தை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெளியிடுமாறு உத்தரவிட்டுள்ளது. கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதில் உள்ள பிரச்சினைகளை 1 மாத காலத்திற்குள் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றமை தொடர்பில் கவலை அடைவதாகவும் இந்த பிரச்சினைக்கு 1 மாத காலத்திற்குள்
தீர்வை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரோஹக்கீம் ஆகியோர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். කටයුතු කළා තිබුණේ අදාළ අමාත්‍යාංශය. නමුත් ඒ තාක්ෂණික ගැටලුන් මත ඒක යම් ප්‍රමාණයකින් කල් ගියා. මේ අතරතුර e-passport නොවන passport ප්‍රමාණවත් සංචිතයක් නොතිබීම නිසා තමයි අද මේ ප්‍රශ්නේ මතුවලා තියෙන්නේ. இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளை வழங்க அமைச்சனூடாக முதலில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆயினும் தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக அதில் தாமதம் ஏற்பட்டது. சாதாரண கடவுச்சீட்டுகள் கையிருப்பில் இல்லாததால் வரிசையில் நிற்க வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது. அது தொடர்பில் நாம் கவலை அடைகின்றோம். குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் இது தொடர்பில் உரிய கணக்கெடுப்பை மேற்கொண்டிருக்க வேண்டும். சுமார் 7,50,000 கடவுச்சீட்டுகளை அச்சிட்டு இந்த பிரச்சினையை உடனடியாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆயினும் அவற்றை அச்சிடுவதற்கான காலம் தேவைப்படுகின்றது. ஆதலால் சுமார் 1 மாத காலத்துக்குள் கடவுச்சீட்டு பிரச்சினையை முகாமைத்துவம் செய்வதற்கான அறிவுறுத்தல்கள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டுள்ளன. අත්වශයෙන් මේ ගැන අපි කනගාටු වෙන්න ඕන. ආගමන විගමන දෙපාර්තමේන්තුව මේ පිළිබඳව නිවැරදි ගණනයක් කරලා තියෙන්න ඕනේ. යම් ට්‍රාන්ස්ෆෝමේෂන් එකක් වෙනකොට පරිවර්තනයක් වෙනකොට අතිරේක සූදානම් இலங்கை ஒரு இனவாதமற்ற நாடாக உருவாக்கப்பட வேண்டும் என சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். இலங்கை ஒரு இனவாதமற்ற நாடாக உருவாக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஆட்சியாளர்கள் மத்தியில் கட்டவிழ்த்து விடப்பட்டு அதன் அடிப்படையில் ஆட்சியை பிடிக்கின்ற ஒரு சூழல் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்பொழுதும் அதன் தொடர்ச்சியாகத்தான் எல்லா விடயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னுடைய கருத்து என்பது இலங்கை ஒரு இனவாதமற்ற ஒரு நாடாக உருவாக்கப்பட வேண்டும். லாஃப் சமையல் எரிவாயு விலையில் மாற்றம் இல்லை என லாஃப் எரிவாயு நிறுவன பிரதம நிறைவேற்று அதிகாரி இன்று அறிவித்துள்ளார். லாஃப் சமையல் எரிவாயு விலையில் இந்த மாதம் மாற்றம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லாஃப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி நிரோஷன் ஜே பீரிஸ் என்று அறிவித்துள்ளார். தற்போது லாஃப் சமையல் எரிவாயு 12.5 கிலோ சிலிண்டர் 3,680 ரூபாவுக்கும் 5 கிலோ சிலிண்டர் 1,477 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகின்றது என லாஃப் சமையல் எரிவாயு நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை செப்டம்பர் மாதம் லெட்ரோ சமையல் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லெட்ரோ நிறுவன தலைவர் முதித்த பீரிஸ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 10ஆம் தேதி மன்னாரில் அமைதிவழி பேரணியொன்றை முன்னெடுக்க உள்ளதாக வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தின் வளத்தை பாதுகாப்போம் எனும் தொனிப்பொருளில் எதிர்வரும் 10ஆம் தேதி மன்னாரில் அமைதி பேரணியொன்றை முன்னெடுக்க உள்ளதாக வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார். இன்று மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த ஊடக சந்திப்பில் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் மன்னார் மாவட்ட தலைவர் ஆண்டனி சங்கரும் கருத்து வெளியிட்டார். மன்னார் மாவட்டத்தின் வளத்தை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளிலே எதிர்வருகின்ற 10ஆம் திகதி 9ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு மன்னார் மாவட்டத்திலே இலங்கை கடற்றொழிலாளர்களும் வடமாகாண கடற்றொழிலாளர்களும் இணைந்து அமைதி பேரணியை மேற்கொண்டு இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் கடற்றொழில் அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் மன்னார் வளத்தை பாதுகாக்க கோரும் மகஜர் ஒன்றை நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம். மன்னார் மாவட்டத்திலே மன்னார் மக்களுக்கும் கடற்றொழிலாளர்களுக்கும் பாதிப்பாக இருக்கின்ற இல்மனைட் அகழ்வு, காற்றலை மின்சாரம், வெளிநாட்டு படகுகள் அல்லது இந்திய படகுகளின் சட்டவிரோத தொழில்முறை, அதேபோன்று சூழலுக்கும் மன்னார் மாவட்டத்திற்கும் பாதிப்பான பண்ணை முறைகளை நிறுத்த கோரி இந்த அமைதி பேரணியை முன்னிறுத்தி இருக்கின்றோம். இதற்கு தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம் ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறது. அதேபோன்று எங்களுக்கு தென்னிலங்கை சகோதர மீனவர்கள் பகுதியிலே இருந்து கிட்டத்தட்ட 13 மாவட்டத்திற்கு மேலிருந்து தென்னிலங்கை மீனவர்கள் மீனவ பெண்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு வடக்கு கடற்றொழிலாளர்களிலே குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை வளத்தை பாதுகாப்பதற்கு அவர்கள் பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குகின்றார்கள். மன்னார் மாவட்டத்தை வளத்தை பாதுகாக்குவதற்காக நீங்கள் ஒன்றிணைந்து இந்த அமைதி பேரணியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த கோரிக்கையை விடுவதோடு அதிலும் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை பிரதிபடுத்துகின்ற எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள்
இதில் கட்டாயமாக கலந்து கொண்டு மன்னார் வளத்தை பாதுகாப்பதற்கு மக்களோடு மக்களாக நின்று இந்த திட்டங்களை எதிர்ப்போம் என்ற செய்தியை அந்த பேரணி ஊடாக இந்த ஜனாதிபதிகளுக்கும் மன்னார் மக்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்ல ஒன்றுபட்டு இந்த போராட்டத்துக்கு வருமாறு இந்த கோரிக்கையை விடுவதோடு மன்னார் மக்கள் விரும்பாத திட்டங்களை செயல்படுத்த ஒருபோதும் மன்னார் சமூகமும் வடக்கு சமூகமும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்ற செய்தியை நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். மன்னார் தீவிலே 4 விடயங்கள் இனங்கண்டுள்ளோம். கனியம்மன் அகழ்வு, காற்றலை மின்சாரம், இந்திய நிலவைப்படகு மற்றும் இலங்கை அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட தொழில்முறைகள் என நிறைய விடயங்கள் இனங்காணப்பட்ட போதிலும் நாங்கள் முதலில் வடமாகாண இணையம் சார்பாக இந்த பேரணியை நடத்துவதற்கு இருக்கின்றோம். இந்த பேரணியானது நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு மன்னார் தீவை காப்பாற்றும் முகமாக எடுக்கும் முயற்சியாக நாங்கள் வெளிப்படுத்துவதற்காக இருக்கின்றோம். எங்களுடைய வளங்களை சூறையாடுகின்ற இந்திய இழுவப்படகு மற்றும் காற்றாலை மின்சாரம் மற்றும் மண்ணகழ்வு, மற்றது எங்களுடைய பண்ணை வளர்ப்புகள், இதன் மூலம் எங்களுடைய மீனவர்களுக்கு மிகவும் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. இந்த விடயம் சம்பந்தமாக மன்னார் தீவை இந்திய ஏகாதிபத்தியத்தின் இழுவை படகுகளிலிருந்து காப்பாற்ற எந்த ஜனாதிபதி வேட்பாளர்களும் ஒரு அறிக்கை கூட விடவில்லை. முன்னாள் பீடாதிபதி சோமசுந்தரம் கந்தையாவின் நினைவு நாள் நிகழ்வுகள் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் முதலாவது பீடாதிபதி சோமசுந்தரம் கந்தையாவின் நினைவு நாள் நிகழ்வுகள் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்றன. கிளிநொச்சி வளாக விவசாய பீட கேட்போர் கூட மண்டபத்தில் விவசாய பீட பீடாதிபதி மு பகீரதன் தலைமையில் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. நினைவு நாள் நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குடராஜா கலந்து கொண்டதுடன் நினைவு பேருரையாற்றினார். அத்துடன் நிகழ்வில் ஜப்பான் நாட்டின் கியூஷு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கலாந்தி ஜசுஹிரோ மொரிட்டா உலர் வலயத்தில் கால்நடை வளர்ப்பு என்ற துணைப்பொருளில் நினைவு விரிவுரையை நிகழ்த்தியிருந்தார். குறித்த நிகழ்வில் ஏனைய பீடங்களின் பீடாதிபதிகள், விரிவுரையாளர்கள், விவசாய பீட மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் இன்று இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் காயமடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை சந்திக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வலது பக்கமாக திரும்ப முற்பட்ட வேளை அதே திசையில் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளின் சாரதியும் அவருக்கு பின்னால் அமர்ந்திருந்து தலைக்கவசமின்றி பயணித்த முதியவரும் காயமடைந்தனர். முதியவர் சம்பவ இடத்தில் மயக்கமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு சந்தை பகுதியில் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பிரதேச சபையினரால் இன்று புதுக்குடியிருப்பு சந்தை பகுதியில் திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது பாவனைக்கு உதவாத வகையில் இருந்த மரக்கறிகள், மீன்கள், இறால், பழங்கள், உப்பு என்பன வியாபாரிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பி சத்யரூபன் உள்ளிட்ட சுகாதார பரிசோதகர்கள், பிரதேச சபையினர் இணைந்து இந்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். அதற்கமைய பாவனைக்கு உதவாத பொருட்கள் மீட்கப்பட்ட வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குவதாக தமிழர் சமூக ஜனநாயக கட்சி அறிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குவதாக தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் விக்னேஸ்வரன் அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் தீர்மானிப்பதற்காக நியமிக்கப்பட்ட 10 பேர் கொண்ட குழு நேற்று கூடி நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்ட பின்னர் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நடைமுறைக்கு சாத்தியமான பொருளாதார திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். குறிப்பிட்டார். අපි විශේෂයෙන්ම කියන්න ඕන ජනාධිපතිවරණයක් සඳහා සියලු පක්ෂ සහ සියලු අපේක්ෂකෝ
நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்திருந்த போது ரணில் விக்ரமசிங்கவின் தூர நோக்குடைய சிந்தனையால் அதிலிருந்து மீளக்கூடியதாக இருந்தது. அவரால் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை முன்கொண்டு செல்ல வேண்டும். சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாளர்களின் சுமார் 80,000 வியாபாரங்கள் மூடப்பட்டன. அவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டுவரக்கூடியதாக இருந்தது. ஆதலால் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டியது அவசியமாகும். ஏனைய வேட்பாளர்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் சலுகைகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் சலுகைகளை வழங்குவதற்கான வருமான மூலம் பற்றி தெரிவிக்கப்படவில்லை. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் ரஷ்யா தலையீடு செய்யாது என ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் டொஜகாரியன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் ரஷ்யா தலையீடு செய்யாது எனவும் ஏனைய நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையீடு செய்வதில்லை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் டொஜகாரியன் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யார் என தீர்மானிப்பது மக்களை பொறுத்தது. நாங்கள் உங்கள் தெரிவை மதிப்போம். மக்கள் தெரிவு செய்யும் எந்த ஜனாதிபதியுடனும் இணைந்து பணியாற்றுவோம். இலங்கையில் அமைதியான தேர்தல் இடம்பெற வாழ்த்து தெரிவிக்கின்றேன். புதிய ஜனாதிபதியும் நடுநிலைமை கொள்கைகளை பின்பற்றுவார். ரஷ்யாவுடன் நட்புறவை பேணுவார் என்ற நம்பிக்கை உள்ளது. இலங்கையின் சமநிலையான நடுநிலையான வெளிவிவகார கொள்கையை பாராட்டுகின்றேன் என இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலய மகோற்சவம் இன்று ஆரம்பமானது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. இன்று காலை அம்பாளுக்கு விசேட அபிஷேகங்கள் ஆராதனைகள் இடம்பெற்று வசந்த மண்டபத்தில் விநாயக பெருமான், துர்க்கையம்மன், முருகப்பெருமான் ஆகியோருக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்று வசந்த மண்டபத்தில் இருந்து மூர்த்திகள் கொடிக்கம்பத்திற்கு எழுந்தருளிய பின்னர் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கொடியேற்றம் இடம்பெற்றது. இதில் அதிகளவான பக்த அடியார்கள் பங்கேற்றனர். இதேவேளை இலங்கையின் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக கருதப்படும் கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று அதிகாலை ஆயிரக்கணக்கான அடியார்கள் சூழ கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ மூக்கு சச்சிதானந்த குருக்கள் தலைமையில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. தொடர்ந்து கொடிச்சீலை ஆலயத்தினை சூழ பலம் வந்தது. கொடிச்சீலைக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்றதுடன் வேத பாராயணத்துடன் மேளநாதஸ்வர இசை முழங்க கொடியேற்றம் இடம்பெற்றது. குக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தின் தேரோட்டம் எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி இடம்பெற உள்ளதுடன் 23ஆம் தேதி தீர்த்தோற்சவம் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறிய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கைவேலி பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறி மக்களை ஓரிடத்தில் ஒன்று திரட்டி காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குவதாகவும் வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுப்பதாகவும் வாக்குறுதிகளை கூறி மக்களிடம் 200 ரூபாய் பெறப்பட்டு கட்சியொன்றை சேர்ந்தவர்களால் படிவம் பூரணப்படுத்தப்பட்டு வந்திருந்தது. அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தினை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் மற்றும் புதுக்குடியிருப்பு போலீசார் அவர்களிடமிருந்த படிவங்களை பறிமுதல் செய்ததுடன் மூவரை கைது செய்தனர். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீனமாக செயற்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீனமாக செயற்பட போவதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මට පොඩි කනගාටුවක් තියෙනවා. අපි පක්ෂ කීපයක් එකතු වෙලා මේ දේශපාලන කටයුත්ත කරන්නේ. අපි ශ්‍රී ලංකා පොදු ජන පෙරමුණ නියෝජනය කරන මන්ත්‍රීවරු එක්සත් ජාතික පක්ෂය අනිකුත් පක්ෂ එකතු වෙලා. හැබැයි අදරත් එක්සත් ජාතික පක්ෂයේ එතුමාට උදව් කරන நான் இங்கே கவலையுடன் உரையாற்றுகின்றேன். அடுத்த நாடாளுமன்றம் கூடும்போது புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்றிருப்பார். நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. யாரேனும் நாட்டை முன்னேற்றுவதற்கு முயற்சித்தால் அவரை வீழ்த்துவதற்கு இடமளிக்க முடியாது. தற்போதைய ஜனாதிபதிக்கு ஆதரவாக புத்தளத்தில் பாரிய கூட்டம் ஒன்றை நடத்தினோம். யுத்தத்தில் இருந்து நாட்டை மீட்ட மஹிந்த ராஜபக்ஷ மீது மரியாதை வைத்துள்ளதைப் போல பொருளாதார நெருக்கடியில் இருந்து மக்களை காப்பாற்றிய ரணில் விக்ரமசிங்க மீது கௌரவம் உண்டு. ஆயினும்
இருப்பினும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக மறைமுகமான குழு இயங்குவதாக சந்தேகம் எழுந்துள்ளது. நாட்டை நேசிக்கும் நபர் என்ற அடிப்படையில் நான் சுயாதீனமாக இயங்குவதற்கு தீர்மானித்துள்ளேன். කිසිම සහයෝගයක් නෑ. මට තේරෙන්නේ නැහැ මොකද්ද මේ වෙන්නේ කියලා. අපි මේක සද්භාවයෙන් කරලා එතුමාව ජයග්‍රහණය කරන්න අපි හිතනවා. நாடளாவிய ரீதியில் சுகாதார வைத்திய அதிகாரிகளின் 29 பிரிவுகள் டெங்கு அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் சுகாதார வைத்திய அதிகாரிகளின் 29 பிரிவுகள் டெங்கு அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதத்திற்குள் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் அந்த சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வருடத்தில் நாட்டில் 36,642 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் 17 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஐஸ் போதைப் பொருளுடன் அரச உத்தியோகத்தர் ஒருவர் அம்பாறையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐஸ் போதைப் பொருளுடன் கல்வி திணைக்கள உத்தியோகத்தர் ஒருவரை அம்பாறை கல்முனை விசேட அதிரடிப்படையினர் நேற்று கைது செய்துள்ளனர். புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீண்ட நாட்களாக சூட்சுமமான முறையில் ஐஸ் போதைப் பொருளை மோட்டார் சைக்கிளில் விநியோகம் செய்து வந்தவர் என சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சந்தேக நபரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்யும் போது அவரது உடமையில் இருந்து 23 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை மற்றும் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் மூலம் 31 கிராம் மற்றும் 400 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் மன்னார் அரிப்பு பகுதியில் நேற்று சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சட்டவிரோத செயலுக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மன்னார் பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவியுடன் வடமேற்கு கடற்படையினரால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 33 மற்றும் 35 வயதுடைய மன்னாரை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிளுடன் இவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி.